ஒரு பெருங்கூட்டத்திற்கு பேருரையாற்ற ஒரு துறவியை அழைத்திருந்தனர். அவரை அழைத்துச் செல்ல ஒரு குதிரைக்காரர் வந்திருந்தார். இருவரும் அங்கு சென்றபோது இடியுடன் கூடிய பலத்த மழை பொழிந்தது. மக்கள் யாரும் வரவில்லை. வெறும் குதிரைக்காரர் மட்டும்தான் அங்கு இருந்தார். பேச நிறைய தயார் செய்து வந்திருந்த அந்த துறவி மிகவும் ஏமாற்றமடைந்து, தம்பி, இங்கு யாருமே இல்லையே, இப்போது என்ன செய்யலாம் என்று அந்த குதிரைக்காரரிடம் கேட்டார். அதற்கு அந்த குதிரைக்காரர், ஐயா, நான் 100 குதிரை வளர்க்கிறேன். அவற்றுக்கு கொள்ளு வைக்கப் போகும்போது எல்லா குதிரையும் ஓடிப்போய் வெறும் ஒரு குதிரை மட்டும் இருந்தாலும் கூட நான் அந்த ஒரு குதிரைக்கு கொள் வைத்துவிட்டுதான் வருவேன் என்றார். அதைக் கேட்டு அந்த துறவி திகைத்துப் போய் மௌனமாக யோசித்தார். பிறகு தன் தலையை அசைத்தவாறு, நீ சொல்வதும் சரிதான் என்று சொல்லிவிட்டு தன் பேச்சைத் தொடங்கினார். பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம், துரோகம், தத்துவம் என்று எல்லாவற்றைப் பற்றியும் ஒரு பெரிய பிரசங்கத்தையே நடத்தினார். பிறகு அந்த குதிரைக்காரரிடம், என் பேச்சு எப்படி இருந்தது என்று பெருமையாகக் கேட்டார். அதற்கு அந்த குதிரைக்காரர், ஐயா, நான் ஒரு சாதாரண குதிரைக்காரன். நீங்கள் பேசியது அவ்வளவாக புரியவில்லை. நான் கொள்ளு வைக்கப் போகும்போது அங்கு ஒரே ஒரு குதிரை இருந்தால் அதற்கு ஏற்ற கொள்ளைத்தான் வைப்பேனே தவிர 100 குதிரைகளுக்கான கொள்ளை ஒரே குதிரைக்கு தரமாட்டேன் என்றார். அதைக் கேட்ட அந்த துறவிக்கு முகமே வாடிவிட்டது. மற்றவர்களுக்கு என்ன தேவையோ, எதை எப்படிச் சொன்னால் புரியுமோ அப்படித்தான் நாமும் சொல்லணும். நமக்கு பல விஷயம் தெரிந்தாலும் தேவைப்படாத அல்லது பொருத்தமற்ற இடத்தில் அதை பகிர்ந்தால் நாம் தான் முட்டாளாகத் தெரிவோம்.